இஸ்லாத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் மக்கா நகரத்தில் முஸ்லிம்கள் எல்லாரும் பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் எதிரிகளையே நடுங்க வச்ச ஒரு வீரர் தான் ஹம்சா ரலியல்லாஹ். ஹம்சா ரலியல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே குறைஷிகளோட மிகப்பெரிய வீரராக இருந்தாங்க. ஒரு நாள் அபு ஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப அவமானப்படுத்தினா. இதை கேள்விப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹ் ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. நேரடியாக அபு ஜஹில் கிட்டேயே போய் கையில் இருந்த வில்லால் அவன் தலையில் ஒரு அடி அடித்தாங்க. அடிச்சுட்டு சொன்னாங்க, நானும் முகமதோட மார்க்கத்தில் தான் இருக்கேன், முடியும்னா என்னையும் எதிர்த்து பாரு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகுதான் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. இஸ்லாத்துடைய முதல் போரா இருக்கக்கூடிய பத்ர் போர்ல ஹம்சா ரலியல்லாஹ் காட்டின வீரத்தை பார்த்து எதிரிகளே நடுங்கி போனதும் ஒரு வரலாறு. போரோட ஆரம்பத்துல நடந்த தனி போர்ல ஷைபா இப்னு ரபியாவும், போர்க்களத்துல துவைமா இப்னு அத்தி மாதிரி குறைஷிகளோட முக்கிய வீரர்களை எல்லாம் ஹம்சா ரலியல்லாஹ் வீழ்த்தினாங்க. போர் முழுக்க முன்னாடி நின்று சண்டை போட்டாங்க. அதனாலதான் ஹம்சா ரலியல்லாஹ் அசதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கம் அப்படின்னு அறியப்படுறாங்க. இதே பெயரை கொண்டு பிறகு அலி ரலியல்லாஹ் அவங்களும் போற்றப்பட்டாங்க. பத்ர் போருக்கு பிறகு நடந்த உஹது போர்ல முஸ்லிம்களுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் போராடினாங்க ஹம்சா ரலியல்லாஹ். ஹிந்து பின்த் உத்பா இவங்களை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினைச்சாங்க. அதனால வஹ்சி அப்படிங்கிற ஈட்டி வீரனை ஹம்சா ரலியல்லாவை கொல்ல அனுப்புனாங்க. தொலைவுல இருந்து வஹ்சி எரிஞ்ச ஈட்டியால ஹம்சா ரலியல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பிறகு அவங்களுடைய உடல் கொடூரமா சிதைக்கப்பட்டுச்சு. இப்படி அவங்க செஞ்ச தியாகத்தால தான் இன்னைக்கு சையீது ஷுஹதா, ஷஹீதுகளுடைய தலைவர் அப்படின்னு போற்றப்படுறாங்க.